என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி. கட்டாயம் என் காதல் ஆட்சி கைகூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா. அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேதலிய ரொம்ப ரொம்ப பத்திரம். எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தந்த என் மனசு சரி. அருகில் வந்து நெறிய ஆறும் மனதில் சென்று ஒளிய நீ என் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா. தயவலின் இடையொரு நூலகம் படித்திடவா. பறிவிழும் இரவுகளாயிரம் இடைவெளி எதற்கு சொல் நமக்கு. முன்னாடம் ஒரு முறை விடுமுறை எடு. என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரல. உன்னாலே பெண்ணானே எப்படி என தெரியல. தேகங்கள் பரிமாற உள்ளங்கள் இடமாறும் இன்ப பூஜைகளே பெண்மைக்கு பரிகாரம். வார்த்தைகளை ஒன்று போட்டு விரல வச்சு அழுத்திய கழுத்துல கொளுத்திய வெப்பம் இன்னும் போகல. அடிவும் போல சிவப்பு இல்ல, கணுக்கால் கூட கருப்பு இல்ல. நீ தீண்டும் இடம் தித்திக்குமே, நீ பாக்கி உடம்பு செய்ய வேண்டும் பாக்கியம். துளசி, ஏய் என்ன பாருடி. இல்ல வேணாம் மாமா. ஏய் ப்ளீஸ் டி என்ன பாரு. இல்ல நம்ம போலாம். துளசி ப்ளீஸ் டி என்ன பாரு. ஒரே ஒரு மாமா போலாம் ப்ளீஸ். இல்ல துளசி ப்ளீஸ் ப்ளீஸ் டி. தம்பி, சூர்யா தம்பி. அப்பாடா. சுப்பா. பெரிய தம்பி வாங்கலே. எழுநீர் கேட்டு இருந்தீங்கப்பா, அதான் வெட்டி எடுத்து வந்திருக்கேன். ஆமா ஆமா, நீங்க வெட்டி இவ்வளவு கொடுங்க. சரிப்பா. என்ன ஏதோ தப்பான நேரத்துல வந்துட்ட போல இருக்கு. என்ன தம்பி, தப்பான டைம்ல வந்துட்டனோ? என்ன சூர்யா தம்பி, ஏதோ தப்பான நேரத்துல வந்துட்டேனோ? அப்படிலாம் இல்ல, தப்பா ஆகுறதுக்குள்ளார வந்துட்டீங்க. நான் சந்தோஷப்படுறேனோ இல்லையோ, அங்க ஒருத்தி சந்தோஷப்படுவா. அவளுக்கு கொடுங்க, அவளுக்காக தான் எடுத்துட சொல்லுது. இல்ல இல்ல எனக்கு வேணும், நம்ம போலாம் மாமா. அட பாப்பா, நீ துளசி தானம்மா? ஐ, நீங்க வேலண்ணே தானே? வேலண்ணே, என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அது சரி பாப்பா, நீ என்ன ஞாபகம் வச்சிருக்கும் போது நான் உன்ன மறப்பேனா என்ன? அதானே. அண்ணே எப்படி இருக்கீங்க? அப்புறம் உங்க வீட்ல எல்லாம் சௌக்கியமானே? உங்களுக்கு 2 பிள்ளைங்க தானே? அவங்களாம் எப்படி இருக்காங்கண்ணே? நல்லா இருக்காங்களா? அக்கா ஒருத்தவங்க அண்ணன் ஒருத்தவங்க, கரெக்டானே? அம்மா துளசி, உனக்கு ஞாபகம் இல்லாம இருக்குமா? உங்க அக்காவுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகி நான் பேர பிள்ளைங்களையும் எடுத்துட்ட பாத்துக்க. என் வீட்டம்மாலாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. அவ அடிக்கடி உன்னை கேட்டுட்டே தான் இருப்பா. அண்ணி கேட்டதா சொல்லுங்கண்ணே. நான் வரேன் ஒரு நாள் வீட்டுக்கு. நான் சூர்யா மாமா கல்யாணத்துக்காக தான் வந்திருக்கேன். கல்யாணம் முடியறதுக்குள்ள உங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரேனே. என்ன தம்பி, பாப்பா உங்க கல்யாணத்துக்காக வந்திருக்கலாமே, அப்புறம் என்ன? அவளுக்கு வேற வேலை இல்லன்னு அவ அப்படிதான் சொல்லிட்டு தெரியவா. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன்ல, அதுதான் நடக்கும், வேற எதுவும் நடக்காது. அதானே பார்த்து சூர்யா தம்பியாவது மனசு மாறுதாவது. அது அவளுக்கு புரிய மாட்டேங்குதே. நீங்க அவளுக்கு எழுதி கொடுங்க. இந்த கொடுத்துருங்க தம்பி. துளசி பாப்பா குடிமா. அப்புறம் பாப்பா, உன் ஃப்ரெண்டுங்கெல்லாம் பாத்தியா? எல்லாம் நல்லா நெடு நெடு வளர்ந்துருக்காங்க பாத்தியா? ஆமாண்ணே, இப்பதான் மாமா எல்லா இடத்தையும் சுத்தி காமிச்சாங்க. எல்லாரும் நல்லா நெடு நெடுன்னு வளர்ந்துருக்காங்கண்ணே. நல்லா பச்சை பசையோடு வளர்ந்துருக்காங்க. காயும் பழமா நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு இல்லனே? என்ன பாப்பா, நீ தண்ணி ஊத்தி ஊத்தி வளர்த்ததாச்சு, அவங்கெல்லாம் இப்படி வளராம இருப்பாங்களா? கைப்பட்டு வளர்ந்தவங்களாச்சு அவங்கெல்லாம். ஆமாண்ணே, பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இங்க இல்லைனாலும் என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் நல்லா அழகா வளர்ந்துருக்காங்க. நீங்க நல்லா பராமரிச்சிருக்கீங்கண்ணே. இதே மாதிரி எப்பவும் பாத்துக்கோங்கண்ணே. ஏன் பாப்பா அப்படி சொல்ற? இனிமே நீ அடிக்கடி இங்க வருவ, நீ வராம எங்க போற? சூர்யா தம்பி இருக்கும்போது நீ இனிமே இங்கதான் இருப்ப. அது சரிண்ணே, நீங்களும் மாமா கூட சேர்ந்துக்கிட்டீங்களா? சரி சரி, மாமாக்கும் எடுத்து கொடுங்கண்ணே. கவலைப்படாதம்மா, உன் மாமா கொடுக்காம இருக்க மாட்டேன். இதோ வெட்டி தரேன், நீ குடிமா. இந்தாங்க தம்பி, நீங்களும் எடுத்துக்கோங்க. சரிங்க, இன்னும் விட்டுட்டுமா தம்பி? இல்லண்ணே வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே மழையா இருக்கு,
இவ எதனா அதிகமா குடிச்சு அவளுக்கு உடம்புக்கு எதனா வந்து வேண்டாம் வேண்டாம் ஒன்னே போதும். என்னடி ஒண்ணு போதும்ல? போதும் மாமா, ஒண்ணு போதும். இது போதும், நீங்க எடுத்து போங்க மத்தது. சரிங்க தம்பி. சரிம்மா பாப்பா, நான் வரட்டுமா? அடிக்கடி தோப்ப பக்கம் வாமா. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே சந்தோஷமா இருக்குன்னா பாத்துக்கே. அடிக்கடி வந்து போமா. வரேனே. சும்மா பேச்சுக்கு சொல்லாதம்மா, அப்பப்போ வா சரியா? கவலைப்படாதீங்கண்ணே, இனிமே அவ அடிக்கடி வருவா. அது போதும் தம்பி, நீங்களாவது கூட்டிட்டு வரீங்களே அதுவே போதும் தம்பி. சரி தம்பி, நான் கிளம்புறேன். சரிங்க, நாங்களும் கிளம்பிடுவோம், நீங்க அப்புறம் வீட்டை பூட்டிக்கோங்க. சரி தம்பி. என்னடி ஏதோ மனசுக்குள்ள பெருமூச்சு விட்ட மாதிரி இருந்தது? அது மாமா, நான் இளநீர் குடிச்சிட்டு வாங்க போலாமே. இங்க இருந்தா இதுக்கு மேல நல்லா இருக்காது, வேற எதுனா டேஞ்சர் ஆயிடும். போலாமாமா? கண்டிப்பா போயிடலாம். ஏன்னா இப்ப எனக்கே மேல நம்பிக்கை இல்ல. நம்ம போறதுதான் கரெக்ட். வா வா கிளம்புவோம். கிளம்பிடுவோம். இப்ப மட்டும் தான் விடுறேன், எல்லா டைமும் விடுவேன்லாம் நீ நினைக்காத சரியாடி? போலாமாமா? என்னடி ஸ்பீக்கர் ஆஃப்ல இருக்கு போல? மாமா, என்ன கிண்டல் பண்றீங்களா? அப்புறம் என்னடி தொண்ணு எதனா பேசிக்கிட்டே வருவேன், இப்ப என்ன அமைதியா வர? ஒருவேளை தொப்பு வீட்டுல நடந்ததை நினைச்சு உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியா என்ன? ஏன் சொல்ல மாட்டீங்க நீங்க? அப்பா, கொஞ்ச நேரத்துல எனக்கு பயமே வந்துருச்சு. நல்ல வேலை வந்துட்டாரு, அதனால தப்பிச்சேன். இல்லனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்னடி என்ன ஆயிருக்கும்னா, இந்நேரம் எல்லாம் முடிஞ்சிருக்கும். 3 மாசத்துல நீ நல்ல விஷயம் சொல்லுவ, அவ்வளவுதானடி? மாமா, உங்களுக்கு ரொம்ப தான். நீங்க அமைதியா வண்டி ஓட்டுங்க, நீங்க எதை பத்தி பேசாதீங்க. மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தாதீங்க. இல்லடி, நான் கொஞ்சம் சந்தோஷத்துல இருந்தேனா என்ன ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இல்லனா இந்நேரம் எல்லாம் நடந்திருக்கும். இன்னி 3வது மாசத்துல நீ நல்ல விஷயம் சொல்லியிருப்ப. நானும். ஐயோ மாமா, நீங்க அமைதியா ஓட்டுங்க, வாயை திறக்காதீங்க ப்ளீஸ். வேணாம். ஏண்டி? வேணாம் வேணாம், நீங்க அமைதியா போங்க. எனக்கு மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தாதீங்க, இப்பவும் பயமா இருக்கு. அது சரி, இப்பவே இப்படி இருக்காளே, கல்யாணத்துக்கு அப்புறம் மாறுவாளா மாற மாட்டாளா? டேய் சூர்யா, நீதான் அவளை ஒரு வழிக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துருவோம், நம்ம வழிக்கே கொண்டு வந்துருவோம். மாமா, இங்கதான் நிறுத்துங்க. சரி சரிடி, நிறுத்துறேன். சரிங்க மாமா, நீங்க இங்கே இருந்துக்கங்க, நான் உள்ள போய் அந்த அண்ணனை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், என்னடி விளையாடுறியா? அது எப்படி நீ தனியா போவேன்? இரு, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம். இருடி. எதுக்கு? அங்க வந்து அந்த அண்ணனை எதுனா திட்டுறதுக்கு? அதுக்கு தானே. உங்க பிளான் என்னன்னு எனக்கு தெரியும் மாமா, நீங்க ஒண்ணு அங்க வர வேணாம், நானே போய் பாத்துக்கிறேன். ஏய், சொன்னா கேளுடி, நானும் வரேன் இரு. மாமா விளையாடாதீங்க, இங்க பாருங்க, இவ்வளவு தூரம் அந்த அண்ணன் கிட்ட பைசா வாங்க தான் வந்திருக்கேன் நானு. நீங்க எதனா பேசி காரியத்தை கெடுத்துறாதீங்க மாமா, இங்கே இருங்க, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். தயவு செஞ்சு நீங்க வர வேணாம் மாமா, இங்கே இருங்க, நானே போய் டக்குன்னு வாங்கி டக்குன்னு வந்துடுறேன். சரி, அதெல்லாம் போகட்டும். அது என்னடி கையில ஏதோ பேப்பர் கீப்பரமா வச்சிட்டு இருக்க, என்னது அதெல்லாம்? இதுவா? இது எங்களை மாதிரி பெரியவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் மாமா, உங்களை மாதிரி சின்ன பிள்ளைக்கலாம் இது தேவையில்லாதது, ஓகேவா? அதை பத்திலாம் கேட்க கூடாது, தப்பு. என்னடி சொன்ன? நீ பெரியவங்க, நான் சின்ன பிள்ளை. வேணாண்டி, அது என்னன்னு எனக்கு இப்ப சொல்ற, என்னன்னு சொல்லுடி. ஐயோ மாமா, இது ஒண்ணும் இல்ல, இது அந்த அண்ணா என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. இப்ப அவரை பார்க்க போறேன்ல, அதான் திருப்பி அவர்கிட்ட கொடுக்க போறேன் மாமா, வேற ஒண்ணும் இல்ல. இங்க பாருடி, நீ என்கிட்ட போய் சொல்ல மாட்டேன், இப்ப எதையும் மறைக்கிறேன், ஆனா என்ன மறைக்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது. சொல்லுடி, என்னது அது? மாமா, அதான் உங்களுக்கே தெரியுதுல, நான் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன்னு. ப்ளீஸ் என்ன திருப்பி திருப்பி கேட்காதீங்க மாமா, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது நான் சொல்றேனே, உங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் நான் சொல்றேன், சரியா? அடியே துளசி, இன்னொரு தடவை நீ கல்யாணம் கல்யாணம்னு சொன்ன, இங்க பார், யோசிக்கவும் மாட்டேன், தடுமாறவும் மாட்டேன். இப்பவே எங்கேயாவது கூட்டிட்டு போய் ஏதாவது நடந்துரும் பாத்துக்க. அப்புறம் என்னி 3வது மாசம் நீ வாந்தி எடுப்ப, எடுக்க வச்சிருவேன். எப்படி வசதி? இல்ல நான் அதை பத்தியே பேச மாட்டேன் மாமா. கல்யாணமா அது யாருக்கு? மறந்துட்டேன் மாமா, போதுமா? தும்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம ஜோடி உண்டுன்னு போயிடுறது. என்ன பழப்பு. என்னடி திருத்தன்னு முடிக்கிற? அத சொல்லிட்டேனே மாமா, இனிமே கல்யாணத்தை பத்தி பேச மாட்டேன். நீங்க அப்படியெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு, சரியா? அது நீ நடந்துக்கிறத பொறுத்து. இன்னொரு தடவை உன் வாயில இருந்து எனக்கும் ஜெனிக்கும் கல்யாணம், ஜெனி தான் நீங்க காதலிச்ச பொண்ணு, அப்படி இப்படின்னு ஏதாவது வந்தது, 3வது மாசம் வாந்தி எடுத்துருவேன் பாத்துக்க.
மாமா நான் இவ்வளவு நேரம் பேசுறதால நீங்க உண்மைன்னு நம்பிட்டீங்களா? சீச்சி, நான் சும்மா உள்ளலாய் கண்டி சொன்னேன் மாமா. இப்படியே இருந்தா சந்தோஷம். சரி, என்னன்னு சொல்லுடி அது. ஐயோ மாமா, இதை நீங்க இன்னும் விடலையா? இது ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா பேப்பருங்க தான். இதை கொண்டு போய் அந்த அண்ணன்ட்ட கொடுத்துட்டு பைசா மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் மாமா. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். நீ எல்லாம் சொல் பேச்ச கேட்க மாட்டேடி உன்ன. சரி நீங்க இப்படி திட்டிட்டே இருங்க, நான் இதை திரும்பி கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க திட்டிட்டே இருங்க மாமா, அதுக்குள்ள வந்துடுவேன். அடி, உன் கூட இருந்தா நேரம் போறது தெரிய மாட்டேங்குது. நீ பேசிட்டே இருந்தா இன்னைக்கு முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம்டி. இன்னைக்கு உன் கூட வெளியில வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? துளசி, ஐ லவ் யூ டி. அது என்ன பேப்பரு? ஆமா, இவ கையில வச்சிருந்தது விழுந்திருக்கு போல இருக்கே. விட்டுட்டு போயிட்டாலே. அது சரி, என்னன்னு கேட்டதுக்கு சொல்ல மாட்டேனால. இருடி, இப்ப நானே கண்டுபிடிக்கிறேன் என்னன்னு. இத பத்தி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாலே. இருடி, என்னன்னு பாத்துட்டு இன்னைக்கு உனக்கு வச்சிருக்கேன். டேய் சூர்யா, அட வாடா கௌதம், நீ என்னடா இங்க? என்ன கேட்கறது இருக்கட்டும். கல்யாண மாப்பிள்ள என்ன வெளியில சுத்திட்டு இருக்கேன்? என்னடா நீங்க? டேய், இங்க ஒரு வேலையா வந்த, வேற ஒண்ணும் இல்ல. அம்மா நீ என்ன? இல்லடா, ரிலேஷன் ஒருத்தவங்க பஸ் ஏத்தலாமேன்னு வந்தேன். அங்க இருந்து பார்த்தேன், என்னடா சூர்யா மாதிரியே இருக்கேன்னுட்டு. அதான் கிட்ட வந்து பார்த்தா நம்ம ஆளே தான். என்னடா கல்யாண மாப்பிள்ள வெளியில சுத்திக்கிட்டு இருக்கேன்? கல்யாண மாப்பிள்ளனா வெளியிலே வரக்கூடாதடா. அதான் சொன்னேனே, ஒரு வேலையா வந்தேன்னு. இல்லடா மச்சான், வா டீ சாப்பிட்டு வருவோம். ஐயோ, இவ வேற அங்க போயிருக்காலே, வந்துருவாளே. இல்லடா மச்சான், இருக்கட்டுமே, இன்னொரு நாள் சாப்பிடுவோம். டேய் வாடா, என்ன கல்யாண மாப்பிள்ளானே ஒரே பிகு பண்ற? வாடா, ஒரு டீ தானே, என்ன ஆக போற? வா. இவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். சரி வா போவோம். ஒரு நிமிஷம் இரு, இது என்னன்னு பாக்குறதுக்குள்ள இவன் வந்துட்டானே. சரி, பர்ஸ்ல வைப்போம், அப்புறமா பாப்போம். என்னடா மாப்பிள்ள போலாமா? அப்புறம் வேணாம், விடுவா போற, வா போவோம். ஏ மாமா, நீங்க எங்க போயிட்டீங்க? நான் வந்து உங்களை ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன். உன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்தான், டீ சாப்பிடலாமேன்னு கூப்பிட்டானா. சரி, நீ வரதுக்குள்ள போயிட்டு வந்தலாமே நினைச்சேன். பார்த்தா நீ அதுக்குள்ள வந்துட்ட. சரிங்க மாமா. மாமா கொஞ்சம் சீக்கிரம் போங்க, இருட்டிச்சு பாருங்க. அத்தை வேற என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. சீக்கிரம் போங்க மாமா. யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்கடி, நான் தான் கூட இருக்கல. அதான் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ பயப்படாம தைரியமா வா. அது சரி, நீங்க கூட இருக்கீங்க தான். நீங்க இருக்கிறதுனால எனக்கு தைரியமா தான் இருக்கு. இருந்தாலும் அத்தை என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு பக்கம், அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு இன்னொரு பக்கம், ரெண்டும் சேர்ந்து பயமா இருக்கு மாமா. நீ சொல்றல, அத்தையாகட்டும் அம்மாவாகட்டும், 2 பேரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை ஒரு வார்த்தை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கடி. அது சரி, கதிர் உங்களை ஹிட்லர்னு சொல்றது சரிதான் மாமா. ஹிட்லரா? என்னடி சொல்ற? உங்களுக்கு தெரியாதா மாமா, கதிர் உங்களுக்கு பெட் நேம் வச்சிருக்கான். நீங்க ஹிட்லராமா. ஹிட்லரு? எதுக்கு அந்த பேரை வச்சிருக்கான்? எப்படி வைக்காம இருப்பான்? இப்படி வீட்ல அராஜகம் பண்ணா எப்படி? எல்லாரும் உங்களை கண்டு பயப்படுறாங்க. அப்ப நீங்க ஹிட்லர் தானே? போதா குறைக்கு எல்லாரையும் மிரட்டி வைக்கிறீங்க. அதுவும் வாய் திறந்து மிரட்டுறீங்களா? இல்லையே, கண்ணை காமிச்சு மிரட்டுறீங்க. அப்ப நீங்க ஹிட்லர் தானே? அது சரிடி, நான் ஹிட்லர்னு அவன் சொல்றான், நீ அது கரெக்ட்ன்றல. இருடி, அவனுக்கு வீட்டுக்கு போய் தான் இருக்கு. ஐயோ, நான் இப்ப கதிரை போட்டு கொடுத்துட்டனோ? ஆமால, போச்சா? ஐயோ, கதிரை என்ன தலையிலே போட்டுவானே. மாமா மாமா, கதிர்கிட்ட எதுவும் கேட்காதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. ஹிட்லர்னு சொல்லிட்டு தெரியறான், அவன் எதுவும் கேட்க வேணாவா? கேட்கணும்டி அவனை. மாமா, இப்ப நீங்க மட்டும் கேட்டீங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும் மாமா. அப்புறம் என்ன நங்கு தலையிலே கொட்டுவான் மாமா. அது சரி, அது உனக்காச்சு அவனுக்காச்சு. அவன் கொட்டட்டும், நீ வாங்கிக்க. ஆனா சார கேட்காம நீ கிட்ட போறது இல்ல. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, எனக்காக மாமா, ப்ளீஸ் மாமா. சரி, அப்ப நான் கேட்கல, வேற ஒண்ணு கேட்கறேன் சரியா? இல்ல வேணாம், நீங்க கதிர்கிட்டே போய் கேளுங்க. 4 கொட்டு தானே, நான் வாங்கிக்கிறேன், வலிச்சாலும் பரவாயில்ல. ஏண்டி, நான் கேட்கறத மட்டும் தர மாட்டேன், கொட்டு வாங்கினாலும் வாங்குவே தவிர நான் கேட்கறத தர மாட்டேன். என் ஆசையை நிறைவேற்றவே மாட்டேன், அப்படிதானே? அது நீங்க கேட்க வேண்டிய ஆளே வேற, நீங்க என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன சொன்ன, மறுபடியும் சொல்லு. அது வந்து இல்ல, வண்டியை தோப்பிட்டு பக்கமா விடலான்னு இருக்கேன். விட்டுட்டு மாடி, விட்டுட்டா 3வது மாசம் நான் சொன்னது நடந்துரும். இல்ல மாமா, வாய் தவறி வந்துருச்சு. இனிமே வராது மாமா, இனிமே வரவே வராது. இனிமே வந்தா சொல்லிக்கிட்டா இருக்க மாட்டேன். தூக்கி வண்டியில உட்கார வச்சுட்டு தோப்பு வீட்டுக்கு போயிடுவா, பாத்துக்க. அது சரி, செஞ்சாலும் செஞ்சிருவாரு. மாமா மாமா மாமா, அங்க வண்டியை நிறுத்துங்க மாமா, ஐஸ்கிரீம் இருக்கு பாருங்க மாமா, சாப்பிடலாம் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய், என்ன விளையாடுறியா? காலையில ஃபுல்லா மழையில நனைஞ்சிருக்க, போதா குறைக்கு இளநீர் குடிச்சிருக்க, இது இல்லாம இப்ப ஐஸ்கிரீம் வேறையாடி. ஏய், நாளைக்கு உனக்கு எதனா ஒண்ணுன்னா என்னால பார்க்க முடியாது, சொன்னா கேளு. மாமா, இப்ப நீங்க ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்களா, தர மாட்டீங்களா? இல்லடி, நாளைக்கு உனக்கு காய்ச்சலும் ஜலதோஷமா வந்துருச்சுன்னா வேணாம் வேணாம், அது என்னால வந்ததா ஐடோண்டி, வேணாண்டி. ஐயோ மாமா, அதெல்லாம் என்ன எதுவும் பண்ணாது, நல்லா ஸ்ட்ராங் பாடி. சொன்னா கேளுங்க மாமா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க மாமா, ப்ளீஸ் மாமா. ஏண்டி, சின்ன பிள்ளை மாதிரி ஐஸ்கிரீம் கேக்கிட்டு இருக்க? மாமா, எது கிடைக்கலையோ அது மேலதானே மாமா ஏக்க வரும். எப்பயாச்சும் இருக்கா இதை சாப்பிடணும்னு தோணும், ஆனா அப்ப கையில காசு இருக்காது. கையில காசு இருக்கும்போது ஐஸ்கிரீம் இருக்காது.
இப்ப நீங்க இருக்கீங்களா, நான் கேட்டா வாங்கி தருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில கேக்குறேன். ஏன் மாமா எனக்கு வாங்கி தர மாட்டீங்களா? அடி, உனக்கு வாங்கி தராம வேற யாருக்கு நீ வாங்கி தருவேன்? உனக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துருமே தான் நினைச்சேன். நீ இந்த அளவுக்குலாம் ஃபீல் பண்றேன்னா நான் வாங்கி தராமலாம் இருக்க மாட்டேன். வா வா, நேரா இப்ப ஐஸ்கிரீம் கிடைக்கிறா போறோம். ஓகேவா? சரிங்க மாமா, சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க. இறங்கி கொடி. சரிங்க மாமா. என்ன ஐஸ்கிரீம் வேணும்? கோன் ஐஸ் மாமா. கோன் ஐஸ்கிரீம் ஒன்று கொடுங்க. ஒன்னப்பா? ஆமா ஒண்ணு. ஒண்ணுலாம் இல்ல, 3 வேணும். 3? எதுக்குடி? மாமா சாப்பிடுறதுக்கு தான் மாமா, நீங்க கண்ணு வைக்காதீங்க. 3 வாங்குங்க. நீங்க 3 கோன் ஐஸ் தாங்கனே. அடியே, எதனா ஃபீவர் கோல்டுன்னு வந்துற போகுதுடி. அதெல்லாம் வராது மாமா. மாமா நீங்க 3 வாங்கி கொடுங்க. ஏன் உங்ககிட்ட காசு இல்லையா? அடியே, உனக்கு எத்தனை வேணுமோ வாங்கிக்க. என் மானத்தை வாங்காத. உனக்கு எத்தனை வேணுமோ வாங்கிக்க. உன் உடம்புக்கு எதுவும் வராம இருந்தா சரிதான்டி. அடி, 3 ஐஸ்கிரீம் சாப்பிடணும் மாடி நீனு. மாமா இதோட எப்போ வெளியில வருவோம்னு தெரியாது. வந்திருக்கிற அன்னைக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் மாமா. மாமா மாமா எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். 3 வாங்கி கொடுங்க. எதுவும் கேட்காதீங்க, எனக்கு எதுவும் வராது. நான் வராம பாத்துப்பேன். வாங்கி கொடுங்க மாமா. உனக்கு உடம்புக்கு ஒன்றும் வராதுன்னா எத்தனை வேணாலும் வாங்கி தரேன்டி. நீ கேட்டு நான் வாங்கி தராம இருப்பேனா? சரி, வாங்கி தரேன், சாப்பிடு. சரிங்க மாமா, வாங்குங்க சீக்கிரம் வாங்குங்க. 3 ஐஸ்கிரீம் கொடுங்க. இந்த கொடுக்குறேன். என்ன ஃபிளேவர்ல? 3 ஒரு ஃபிளேவர்ல கொடுங்க. சரிப்பா, இந்தாங்கப்பா, எடுத்துக்கோங்க. போதுமாடி? இருங்க இருங்க, சாப்பிடல இன்னும். சாப்பிட்டு முடிச்ச பிறகு சொல்றேன். போதுமா போதாதான்னு. சரியா? சரி, சாப்பிடு. ஐயோ மாமா, எனக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு வாங்கல? உங்களுக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. எனக்கு வேணா, நீ மட்டும் சாப்பிடு. இல்ல இல்ல, நான் சாப்பிடும்போது நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு வயிறு வலிக்கும். அப்புறம் நாளைக்கு கண்டிப்பா உடம்புக்கு எதனா வந்துடும். நீங்க இப்போ ஒன்று வாங்கிக்கோங்க. எனக்கு ஒன்னெல்லாம் வேணாம். நீ சாப்பிடுறதுலயே எனக்கு கொடு, நான் எடுத்துக்கிறேன். ஐயே வேணாம் மாமா, இது எச்சி. நான் 3த்தையுமே லைட்டா சாப்பிட்டுட்டேன். அதனால இது வேணாம். நீங்க உங்களுக்கு புதுசா ஒன்று வாங்கிக்கோங்க. எனக்கு புதுசெல்லாம் வேணாடி, இதுதான் வேணும். எச்சிப்பட்டதுதான் வேணும். இல்ல வேண்டாம் மாமா. எனக்கு வேணும், பாத்துக்க. கொடுத்துட்டா ஓகே, இல்லைன்னா தோப்பு வீடுதான். நீ எப்படி? ஐயோ ஐஸ்கிரீம் தானே வேணும். நீங்க வாங்கி கொடுத்துட்டு நான் உங்களுக்கே கொடுக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி? சே அது தப்பு மாமா. உங்களுக்கு ஐஸ்கிரீம் தானே, இந்தாங்க எடுத்துக்கோங்க. ஏச்சியா இருந்தா என்ன, நம்மெல்லாம் ஒண்ணு தானே. இந்தாங்க எடுத்துக்கோங்க. நானோ சேர்ந்தே வாழும் நேரம் போகும் தூரம் முடியாம நீளும் ஒன்னால உலகம் அழகாச்சு. குளிரும் பனியும் என்னை சுடுதே சுடுதே, உடலும் உயிரும் இனி தனியே தனியே. ஊடல் வேண்டாம் ஓடல்கள் வேண்டாம், ஓசையோடு நாதம் போல என்னடி, போதுமா? இன்னும் வேணுமா? போதும் மாமா, இதுவே போதும். இனி அடிக்கடி வெளியில வரலாம், வருவல்லடி. எனக்கு அவங்க கூட நிறைய இடத்துக்கு வெளியில போகணும்னு ஆசையா தான் மாமா இருக்கு. ஆனா என் ஆசையெல்லாம் நிறைவேறாது மாமா. போலாம் மாமா. என்னடி, என்னாச்சு? எதுக்கு இப்ப நல்லா இருக்கா? ஒண்ணும் இல்ல மாமா, சும்மாதான், ஒண்ணும் இல்ல. என்னடி, என்னாச்சு? என்ன பாரு முதல்ல. எதுக்கடி ஃபீல் பண்ற? என்னடி ஆச்சு? இல்ல மாமா, இன்னைக்கு நான் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் மாமா. அவ்வளவுதான், இந்த சந்தோஷம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சுல, அதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மாமா. அடியே கிறுக்கி, இங்க பாரு, இந்த சந்தோஷம்லாம் இன்னையோட முடியறது இல்ல. இது இப்பதாண்டி ஆரம்பமே. நம்ம சந்தோஷமே இப்பதான் ஆரம்பமாயிருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? சொல்றேன், உனக்கு சொல்லாமலா? உனக்கு தான் சொல்லணும். ஆனா இப்ப வேண்டாம். சரி, ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போ. சரியா? சரிங்க மாமா. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஆஹா, இவ வேற ஃபோன் பண்ணுன்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருக்காளே. டேய் கதிரு, உன்னை பார்த்து பயந்தவ இப்ப நீ அவளை பார்த்து பயந்துட்டு இருக்க. அதான் கையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்னு சொல்றது. ஏதாவது பண்ணி வைக்க வேண்டியது. இப்ப பாரு, தவிப்பு யாருக்கு? உனக்கு தானே. ஐயோ, என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. போனை பண்ணோன்னா அசிங்கமா கேட்பாளோ. அது சரி, சார் இங்க தான் இருக்காரு. இவனை எங்கெல்லாம் தேடிட்டு வரேன்? டேய் ட்ரவுசர், டேய் கதிரு. அட வா துளசி, என்ன வெளியில போயிட்டு வந்தாச்சோ? வந்தாச்சு. நாங்க வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. டேய், உன்னை வீடு ஃபுல்லா தேடிட்டேன்டா, இங்க வந்து உட்காந்துருக்கேன். அது சரி, மேடம் இன்னைக்கு அவங்க மாமா கூட இருந்தீங்க, அதனால என் நினப்பெல்லாம் வருமோ வராதோ, அதான் தனியா வந்துட்டேன். டேய் கதிரு, அடங்கு, உருட்டலாம். அநியாயத்துக்கு உருட்டக்கூடாது, சரியா? என்ன என்னடி
நான் என்ன உருட்டுறேன்? டேய் கதிர், உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது எங்கேயோ யார்கிட்டயோ பலமா வாங்கியிருக்க போல இருக்கே. துளசி, அப்படியா தெரியுது? பச்சையா தெரியுதுடா, உன்னை யாரோ வச்சு செஞ்சிருக்காங்கன்னு பச்சையா தெரியுதுடா. ஐயோ, இவளுக்கு கூட தெரிஞ்சிருச்சே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? சரி, நமக்கும் இவளை விட்ட வேற ஆள் இல்லைல்ல. நடந்தது இவகிட்டயே சொல்லிடுவோம். என்னடா கதிரு, காலேஜ்ல எவகிட்டயாவது நல்லா வாங்கி கட்டிட்டியா என்ன? மூஞ்சில ஈ ஆடல. துளசி, சொல்றா. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லுவேன். என்ன நீ கலாய்க்க கூடாது, சரியா? சே 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 சே, சே அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்டா. என்ன நம்பி நீ சொல்லலாம், சொல்லு. உட்காரு, சொல்றேன். நீ ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தா உனக்கு கால் வலி கொள்ள. அறிவு கட்ட முண்டோ தெரியுதுல, தள்ளி உட்காரு. போடி, நீ கூட என்ன திட்டுற பத்தியா? எவ்வளவு உன்னை வேற பலமா தாக்கி அனுப்பியிருக்கா போல இருக்கே. எவன்னு தெரியலையே. சரி, விஷயம் என்னன்னு கேப்போம். சொல்ற கதிரே, என்னாச்சு? எவன் என்ன சொன்ன உன்ன? அது எப்படி துளசி? ஒரு பொண்ணுதான் என்ன என்னமோ சொல்லிருக்கான்னு கண்டுபிடிச்ச? டேய் மரமண்ட, ஒரு பையன் எதனா சொல்லியிருந்தா அவனை நீ அங்கேயே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பியே. ஒரு பொண்ணு சொல்ல போய் தானே இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கேன். உன் முகத்துல வேற 7 வண்டி சோகம் ஓடிக்கிட்டு இருக்கு. சொல்லுடா, யார் என்ன சொன்னது? யார் அந்த பொண்ணு? ஆமாண்டி துளசி, பொண்ணுதான் அது. அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியும். ரைட்டு, அப்ப நேத்ரா தானே? நேத்ரா என்ன சொன்னா? எப்படி துளசி எல்லாத்தையும் கரெக்டா சொல்றேன்? நீ எங்கேயோ நேர்ல நின்னு பார்த்த மாதிரியே சொல்றேன். டேய் குருமிட்ட, உன்னை வேற எந்த பொண்ணு எதனா சொல்லியிருந்தா இப்படி உன் முகம் இருக்காது, வேற மாதிரி ஆக்ரோஷமா இருக்கும். இவ சொல்ல போய் தான் முகம் இப்படி இருக்கு. சாருக்கு என்னமோ மனசுல கொஞ்சம் வேதனை, அப்படிதானே? நேத்ரா என்னடா சொன்னா உன்ன? ஆமாண்டி துளசி, நீ சொல்ற எல்லாமே கரெக்ட். அவ என்ன தெரியுமா சொன்னா? சொல்லு சொல்லு, என்ன சொன்னா? அது வந்து என்னடா ரொம்ப இழுக்கிற? ஒருவேளை நீ அவளை லவ் பண்றேன்னு சொல்லிட்டியா என்ன? அது சொல்றதுக்கு முன்னாடிதான் அவ எண்டு கார்டு போட்டாளே. எண்டு காடா? என்னடா சொல்ற? ஆமாண்டி துளசி, அவளுக்கு ஆள் இருக்காமோ. ஆளா? ஆள்னா? ஆள்னா அவளோட லவ்வர். ஆமா. ஐயோ, என்னடா இப்படி சொல்லிட்ட? உண்மையாவே எண்டு கார்டு போட்டாதான்டா. ஆமா, அதான் எண்டு கார்டு போட்டான்னு தெரிஞ்சிருச்சு. சரி விடுடா கதிரே, உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். விடு, நம்ம வேற பொண்ணை பார்க்கலாம். துளசி, எனக்கு அவ தாண்டி வேணும். டேய் குருமுட்டை, அவளுக்கு தான் ஆள் இருக்குன்றல, அப்புறம் எப்படிடா? அவ ஆள் கிட்ட இருந்து அவ டைவர்ஸ் வாங்கிட்டு தான் வரணும். அப்படி வாங்கிட்டு வந்தா மட்டும்தான் நீ அவ உனக்கு கிடைப்பா. அது தாண்டி நானும் சொல்றேன். அவளை எப்படியாவது அவ ஆள்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்க வைடி. ஐயோ, டேய் கதிரே, என்னடா நீ அப்படி சொல்றது? என்னடா இப்படி இறங்கிட்ட? ஆமா துளசி, என் மனசுல அவ ரொம்ப ஆழமா வந்துட்டா. எனக்கு அவ வேணும். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணுனா அது அவ கூட தான். அதனால எனக்கு அவ வேணும். உன்னை என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவளுக்கு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சும் நீ அவளை லவ் பண்றேன்னு சொல்றியே. இது எப்படி இருக்குன்னா, மணமகளானி உன்னை பார்த்த பின்னும் உன்னை சிறை எடுக்க மனம் துடிக்குதடி. பின்னாடி சிச்சுவேஷன் சாங்கா? ஆமாண்டா கதிரே, சிச்சுவேஷனுக்கு சாங்ஸை போட்டு விட்டுறணும். நீ பார்க்கல இன்னைக்கு கமெண்ட்? நம்ம வியூவர்ஸ் எல்லாரும் சிச்சுவேஷன் சாங்கை ரொம்ப லைக் பண்ணாங்க பாத்துக்க. அதனாலதான் சிச்சுவேஷனுக்கு ஏத்த சாங்கை போட்டு விட்டுறணும். அடியே துளசி, நான் என் ஃபீலிங்ஸை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ விளையாடிட்டு இருக்கல. சரி சரி, கோவப்படாதடா. உன் ஃபீலிங்ஸ் தான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். லவ் பண்ற பொண்ணு எப்படியாவது டைவர்ஸ் வாங்கி உன்னை லவ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிற பாரு, நீ ரொம்ப நல்லவன்டா. அதுக்கு இல்லடி துளசி, அவளை நானும் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்டி. ஏன்னா மனசுக்குள்ள அவளை இப்படி இப்படி பார்த்துக்கணும்னு பெரிய ஆசை வச்சிருக்கேன்டி. அவ வேற யார்கிட்டயாவது போய் கஷ்டம்லாம் பட்டா என் மனசு தாங்காதுடி. அதனாலதான் அதுக்கு இப்பவே பிரிச்சுட்டு நம்ம கூட கூட்டிட்டு வந்துடலாம்ல. தப்பாடி? கதிரே, நீ வேற லெவல்டா. எப்படிடா இப்பலாம்? இல்ல, நான் சினிமாலயும் சரி நேர்லயும் சரி தான் காதலிச்ச பொண்ணு எங்க இருந்தாலும் வாழ்கன்னு பாட்டு பாடுறவனை தானே பார்த்திருக்கேன். தான் காதலிச்ச பொண்ணு எவனை காதலிச்சாலும் சரி அங்க இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்து நான் தான் லவ் பண்ணுவேன்னு சொல்ற பாடுறா. நீ வேற ரகம்டா கதிரே. துளசி, இப்ப நீ என்ன ஓட்டுறியா இல்ல பாராட்டுறியா? அடே குறுமுட்டை, உன்ன அந்த பொண்ணு லவ் பண்ற பையன் எப்படின்னு நமக்கு தெரியல. அவன் நல்லவனா கெட்டவனானும் தெரியல. ஆமா, அந்த பொண்ணு லவ் பண்ற பையனை நீ பாத்திருக்கியா? அவன் எப்படி டைப்? அந்த நாயை நான் பார்த்தது இல்ல.
அந்த நாய் எங்க காலேஜ் தானாமா. டேய் கதிரு, உன் ஆள் அவன் லவ் பண்றான்றதுக்காக நாயெல்லாம் சொல்றியடா, நல்லவடா இருக்கு. அதெல்லாம் சொல்லலாம், இதை விட மோசமா திட்டுவேன். சரி நீ இருக்கியேன்னு பாக்குறேன். சரி விடு, சொல்லு வேற என்ன. சரி, அப்ப நேத்ரா லவ் பண்ற பையன் உங்க காலேஜ்ல தான் இருக்கான், அப்படிதானே? ஆமா ஆமா, அந்த நாய் அந்த காலேஜ்ல தான் இருக்காமா. டேய், வார்த்தைக்கு வார்த்தை அந்த நாய் நாயின்னு சொல்லாதடா, பாவம்டா அந்த பையன். வேணாண்டி, ஏற்கனவே அவன் மேல கொலகான்ல இருக்கிறேன். நீ அவனுக்குலாம் சப்போர்ட் பண்ணிட்டு வராத, சொல்லிட்டேன். நீ எதனா ஐடியா கொடு, அதுக்காக தான் உங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். என்னடி அமைதியா இருக்க? டேய் இருடா, ரொம்ப அவசரப்படாத, யோசிக்க வேணாவா? யோசிக்க கூட டைம் தர மாட்ட போல இருக்கே. அப்பப்பா இடா, அந்த பையன் உன் காலேஜ்ல தானே இருக்கான். அந்த பையன் எந்த கிளாஸ்? இந்த பொண்ணு கூட தான் படிக்கிறானா இல்ல வேற எங்கேயாவது படிக்கிறானா? அந்த நாய் வேற டிபார்ட்மெண்ட் ஆமா. சரி, நேத்து அவனை பத்தி என்னென்னலாம் சொல்லியிருக்கா, அதெல்லாம் என்கிட்ட சொல்லு. நீ சொல்லு, அதை வச்சு அவன் எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த நாய் இந்த காலேஜ்ல தான் படிக்குதாமா, வேற டிபார்ட்மெண்ட்ல படிக்குதாமா. அந்த நாய இவன் போக வரும்போது பார்த்தாலாமா. பார்த்ததுனால இவளுக்கு ஒரு க்ரஷ் வந்துருச்சான். ஆரம்பத்துல க்ரஷ்ஷா இருந்தது, அப்புறம் போக போக லவ் ஆயிடுச்சாமா. இப்ப 2 பேரும் டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அது மட்டும் இல்ல, அந்த நாய் தான் அந்த டிபார்ட்மெண்ட்லயே மாசாமா. ரொம்ப அழகா வேற இருப்பானாமா, ஹேண்ட்ஸம் கையாமா. டேய் கதிரு, இத சொல்லும்போது உன் வயிறுல ஃபயர் ஆகுறது எனக்கு நல்லா தெரியுதுடா. ஏண்டி சொல்ல மாட்டேன்? என் வயிற்றுச்சல் உனக்கு காமெடியா இருக்கு, அப்படிதானே? சரி சரி, அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன்டா. நீ ஏன் கதிரில, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணாம இருப்பேனா? சரி, இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உன் காலேஜ்ல யாரெல்லாம் மாசு? நீ இப்போ உன் டிபார்ட்மெண்ட்ல நீ மாசுன்னு சொல்லியிருக்கல, அந்த மாதிரி வேற டிபார்ட்மெண்ட்ல அந்த மாதிரி ஏதாவது பையனுங்க இருக்கானுங்களா என்ன? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் எவனுமே இல்ல துளசி. எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான். ஏன்னா எங்க தப்பு நடந்தாலும் போய் முதல்ல கேட்குற ஆளே நான் தான். அதனால என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பொருளையை கிளப்பி விட்டானுங்க. நான் தான் மாசுன்னு. அதனால எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எனக்குன்னா ஒரு தனி மரியாதை இருக்கும், அவ்வளவுதான். சரிடா, நேத்ரா இப்ப செகண்ட் இயர் தானே? அந்த பையனும் செகண்ட் இயரா இல்ல ஃபைனல் இயராடா? அந்த நாய் இவளுக்கு சீனியர் ஆமா. அன்னைக்கு என்கிட்ட சொல்லும் போது அப்படிதான் சொன்னான், அந்த நாய் சீனியர்னு. சீனியரா? சரிடா கதிரே, உன்னை நேத்ரா என்னன்னு கூப்பிடுவா? அவளுக்கும் எனக்கு வந்து ஆகாதுல்ல, அதனால வாடா போடா பொறுக்கி இந்த மாதிரி பலப்பட்ட பெயர்களை வச்சு கூப்பிடுவா. டேய், அது நீங்க 2 பேரும் சண்டை போடும்போது கூப்பிட்டுப்பீங்கடா, சாதாரணமா இருக்கும்போது. இப்ப உன் கிளாஸ்ல எதனா சொல்ல வரணும் அப்படின்னா அப்பவும் இப்படியா கூப்பிடுவா, டேய் பொறுக்கின்னு? சே அப்படிதான் கூப்பிட மாட்டா. 4 பேர் இருக்கும்போது அவ அந்த மாதிரி கூப்பிட்டதே கிடையாது. என் ஃப்ரெண்டு எவனாவது ஒருத்தன் கூட இருக்கும்போது மட்டும்தான் அவ இந்த மாதிரி ராங்கியா பேசுவா. மற்றபடி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது என்னை இது வரைக்கும் அவ மரியாதை இல்லாம பேசுனதே கிடையாது. எப்பவுமே என்ன சீனியர் தான் கூப்பிடுவா. ரைட்டு, சரிடா. அவ லவ் பண்றான்னு உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அவகிட்ட எப்படி நடந்துக்கிட்ட? அதுதான் துளசி ஒரு சிக்கல் ஆயிடுச்சு. என்னடா என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல துளசி, நானும் என் ஃப்ரெண்டு ஷாமும் காலேஜ்ல நின்று பேசிட்டு இருந்தோமா. அப்ப போல இவ வந்தாளா. இவ வந்தவ என்ன வெறுப்பேத்த ஆரம்பிச்சுட்டாடி. என்னன்னு வெறுப்பேத்தனா? என்னன்னா, அதான் அந்த நாய் இருக்கான்ல, அந்த நாயை பார்க்க வந்தேன்னு என்கிட்ட சொல்லி வெறுப்பேத்திட்டே இருந்தாடி. அதுக்கு நீ என்ன பண்ண? எந்த நாயை பார்க்க வந்து அந்த நாயை பார்த்துட்டு போக வேண்டியது தானேன்னு நானும் திருப்பி கோவமா கேட்டுட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா? என் ஆளை பார்க்க வந்தேன், நான் பார்த்துட்டேன், ஆனா பேசதான் முடியலன்னு சொன்னாடி. சரி, அப்புறம் அவ உன்னை வெறுப்பேத்தனா? நீ என்ன வெறுப்பேத்தனா? அவ ஆளை தானே பார்க்க வந்தா, நான் போய் உன் ஆளை பார்த்துட்டு போடின்னு. அதுக்கு அவ சொன்னா, எல்லா விஷயத்துலயும் ஷார்ப்பா இருக்கேன், இந்த விஷயத்துல ஏன் நீ இவ்வளவு டியூப்லைட்டா இருக்கேன்னு கேட்டாடி. கரெக்டா தான் கேட்டிருக்கா. துளசி, சரி கோவப்படாத, மேல சொல்லு. எனக்கு அவ என்ன டியூப்லைட்னு சொல்லுது, கோவம் வந்துருச்சு. அப்படி சொல்லாதுன்னு நான் சண்டை போட்டேன். அவ மேற்கொண்டு அதையே சொல்லிக்கிட்டே இருந்தா. எனக்கு கோவம் வந்துருச்சு. அதான் கோவத்துல டேய், என்னடா பண்ணி வச்ச? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. கோவத்துல அவளை கட்டி பிடிச்சிட்டேன்டி. அப்பாடா, அவ்வளவுதானே, வேற எதுவும் இல்லையே? என்னடி இவ்வளவு அசால்ட்டா கேக்குறேன்? கட்டி பிடிச்சதே தப்பு தானே? அது சரி, போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லு, நான் கட்டி பிடிச்சேன் நானு. அவர் சொல்லுவாரு, டேய் நான் இங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ கட்டி பிடிச்சத போய் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கேன்னு வாரு. என்ன துளசி அமைதி ஆயிட்டேன்? ஒன்னும் இல்லடா கதிரு, திடீர்னு சூர்யா மாமா ஞாபகத்துக்கு வந்துட்டாரு, அதான், வேற ஒண்ணும் இல்ல. உன் லவ்ஸ் எல்லாம் அப்புறம் வச்சுக்க, முதல்ல என் லவ்ஸ்க்கு எதுனா வழி பண்ணுடி. சரி, உன் லவ்வுக்கு தான் கிட்ட வந்துட்டேன். ஆமா, நீ கட்டி பிடிச்சதும் அவ என்ன பண்ண? மறுபடியும் என்ன டியூப் லைட்னு சொன்னான். அப்படி சொல்லாதடி, ஏதாவது பண்ணிடுவேன்னு சொன்னேன். அதுக்கு அவ சொன்னா, நீ போய் தனியா யோசிச்சு பாரு, நான் ஏன் உன்னை டியூப் லைட்னு சொல்றேன்னு உனக்கே புரியும்னு சொன்னாடி. ஆனா எனக்கு இப்போ வரைக்கும் புரியல,
ஏன் அவ அப்படி சொன்னா? அது சரி. ஆமாண்டா கதிரு, அவ உன்னை டியூப் லைட்னு சொன்னது ரொம்ப பெரிய தப்புடா. பாரு துளசி, உனக்கே தெரியுதுல அவ என்ன டியூப் லைட்னு சொன்னது எவ்வளவு பெரிய தப்புன்னு. ஆமாண்டா கதிரு, உன்னை அவ டியூப் லைட்னு சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா டியூப் லைட்டாவது கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டிப்பா எரிஞ்சிரும். ஆனா நீ பீஸ் போன பல்புடா. ஓடியே, அவளாவது என்ன டியூப் லைட்னு சொன்னா, நீ என்னடி என்ன பீஸ் பண்ண பல்புன்ற? அப்புறம் என்னடா, பீஸ் போன பல்பு எரியவே எரியாதுடா. மரமண்ட. அவ சொன்னது உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா? அவ லவ் பண்றதே உன்னதான்டா. ஏய், என்னடி துளசி சொல்ற? எதை வச்சு சொல்ற? அட குறுமுட்ட கோபாலே, ரொம்ப திட்டாத, அழுகையா வரும். அது சரி, கோவத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. மூஞ்ச பாரு ஓட்ட ட்ரௌசருங்கிறது கரெக்டா தான்டா இருக்கு. டேய் குறுமுட்ட, படிப்புல மட்டும் புத்திசாலியா இருந்தா போதாது, மத்ததுலயும் கொஞ்சமாவது ஷார்ப்பா இருக்கணும். நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வருவியான்னு தெரியலையே. ஏய், என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. உன்னை வச்சு காமெடி கூட பண்ண முடியாதுடா. ஏண்டா இவ்வளவு மக்கட்டியாவா இருப்பேன்? அவ சொன்ன எல்லாமே உனக்கு மட்டும் தான்டா பொருந்தது. என்ன துளசி சொல்ற? அவ சொல்றதெல்லாம் என்னையா சொன்னா? எப்படி? எனக்கு புரியுற மாதிரி சொல்ல. டேய் கருமாண்டி, இன்னுமாடா உன்னால புரிஞ்சுக்க முடியல? டேய், உங்க காலேஜ்ல மாஸ் யாருடா? நான் தானே ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லுவானுங்க. டேய், உன் ஃப்ரெண்ட்ஸுங்க காலேஜே உன்னை மாசுன்னு சொல்லும்போது அவ மட்டும் வேற ஒருத்தனையா மாசுன்னு சொல்லுவா? அவளும் உன்னை தானடா சொல்லுவா. அப்ப அந்த மாசு நீ தானடா? ஆமால, ஒருவேளை அவ நம்மளதான் சொல்லிருப்பாளோ? அது மட்டும் இல்ல, அவளுக்கு நீ சீனியர் தானே, உன்னதானே அவ சீனியர்னுவா. மத்தவங்களெல்லாம் அண்ணன் தானே கூப்பிடுவா. அவ லவ் பண்ற பையனை சீனியர் தானே சொன்ன. ஆமா துளசி. அவ லவ் பண்ற பையன் வேற டிபார்ட்மெண்ட் தானே, நீயும் வேற டிபார்ட்மெண்ட் தானடா. ஆமா துளசி, அதேதான். நீயும் உன் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருந்த இடத்துல வேற எவனா பையனுங்க இருந்தானுங்க? இல்லையே, நாங்க 2 பேர் தான் இருந்தோம். அந்த இடத்துல வேற எவனுமே இல்ல. ஏன் கேக்குற? குறுமுட்ட அவ ஆளை தேடி வந்தேன், என் ஆளை பாத்துட்டேன், ஆனா பேசதான் முடியலன்னு சொன்னால, அது உன்னதாண்டா சொல்லியிருக்கான். உன்னதான் பாத்துட்டான், ஆனா பேச முடியலங்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நீ இன்னும் அவளை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அவ உன்னதான் லவ் பண்றாங்கிறது இன்னும் நீ புரிஞ்சுக்கல. அதனாலதான் அவ லவ்வரா உன்கிட்ட அவ பேச முடியலன்னு சொன்னான். ஐயோ துளசி, இதுல இவ்ளோ அர்த்தம் இருக்கான்? உண்மையிலே நான் டியூப் லைட் பீஸ் போன பல்பு தான். மரமண்ட, இது எல்லாம் புரியலனாலும் கடைசியா ஒண்ணு சொன்னேன்ல, அவளை நான் கட்டி பிடிச்சிட்டேன்னுட்டு. அவளை கட்டி பிடிச்சிட்டு இருந்தியே, ஒரு பொண்ணு ஒரு பையன் கட்டி பிடிச்சிட்டு இருக்கானா, பொண்ணு அது அவன் லவ்வராவோ இல்ல புருஷனாவோ தானே இருக்கணும். வேற எவனாவது பொண்ணை கட்டி பிடிச்சா அந்த பொண்ணு என்ன பண்ணுவா? அதுலயும் நேத்ரா எப்படின்னு நீ என்கிட்ட சொல்லியிருக்க. அவ ராங்கிக்கும் ராங்கின்னு இருக்க. அப்படி இருக்கும்போது நீ அவளுக்கு பிடிக்கல அப்படின்னா அவ இந்நேரம் உன்னை அடிச்சிருக்க மாட்டா? ஆமாண்டி துளசி, அவ கண்டிப்பா என்ன அரைஞ்சிருப்பாடி. ஆனா என்ன அறையில, அதுக்கு பதிலா நீ போய் யோசிடான்னு சொன்னான். இதுலயே புரியலையாடா? அவ விரும்புறது உன்னதான். அதனாலதான் நீ அவளை அணைச்சிட்டு இருக்கும்போது அவ எதுவுமே சொல்லல. துளசி, நீ எனக்கு அண்ணி மட்டும் இல்லடி, என் அம்மாடி. ஐயோ, நீ அம்மாவே தான். டேய் நிறுத்து. நான் இப்ப உனக்கு அண்ணி எப்ப சொன்ன? நீ என்ன ஏதோ கற்பனை கட்டுற? அட போ துளசி, நீ எனக்கு அண்ணி தான். என் அண்ணன் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவன். உண்மையா சொல்றேன், என் அண்ணன் மட்டும் இல்ல, என் குடும்பமே கொடுத்து வச்சவங்க தான். தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வந்துடுடி. டேய், உன் லவ்வுக்கு ஐடியா கொடுக்க வந்திருக்கேன், என்ன எதுலயும் மாட்டி விட்டுறாத சொல்லிட்டேன். சரி, அவ லவ் பண்ற அந்த நாய் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிட்டு இருக்குமே. ஐயோ, வார்த்தைக்கு வார்த்தை என்ன நாயின்னு நானே திட்டிருக்கேனே. அவ அப்பவே சொன்னான், என் ஆளை திட்டாதடா, பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு. சரி, இப்ப என்னதான் சொன்ன? நைட்டு ஃபோன் பண்ண சொன்னாடி, ஏதோ பேசணும்னு சொன்னான். அநேகமா என்ன கழுவி ஊத்துறதா இருக்கும். ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்ல, இனிமே அவனை திட்ட முடியாது. அதுக்கு பதிலா வேற ஒண்ணு பண்ணலாம். டேய், அண்ணனும் தம்பியும் உன்ன போலதாண்டா இருக்கீங்க. சரி, முதல்ல போய் அவகிட்ட பேசு போ. உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பால. ஆமா துளசி, கண்டிப்பா போய் ஃபோன் பண்ணணும் அவளுக்கு. துளசி, ரொம்ப தேங்க்ஸ் துளசி. டேய் யார ட்ரௌசரே, என்ன புதுசா தேங்க்ஸ்லாம்? ஏதோ ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டேன், சாரி. உன் சாரிய வேணா புரிய வேணா, அதை நீயே வச்சுக்க. அதுக்கு பதிலா எனக்கு தேன் மிட்டாய், கெஜ்ரா, காரம் இதெல்லாம் வாங்கி வந்து குடுறா. அவ்வளவுதானே, வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா போகுது. எடுத்துட்டு வந்து கொட்டுறேண்டி, உனக்கு இல்லாததா? என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சிருக்கிய தெய்வமே,
அதுக்காகவாவது உனக்கு என்ன வேணாலும் செய்யலாம். உன் வடிவில் அன்னையை பார்த்தேன், அன்பினை பார்த்தேன், இந்த சொந்தம் ஒரு ஆனந்தம். சாயும் போது தோழி நீயடி, மடியில் சாயும் போது மாயம் நீயடி, இங்கே இருந்தாய் மகள் என வளர்க்கிறான் இவன் உயரம் குறைந்த தாயடா, இவனின் அன்பை அளந்திட எந்த மொழியும் போதாது.